திருடர்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படி சொல்லி அவங்க வந்து ரொம்ப அச்சப்படுறாங்க அந்த வேதியினோட மனைவி. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நீ ஒன்றும் பயப்படாத, நம்ம நாட்டோட மன்னன் செங்கோல் உன்னை வந்து காப்பாற்றணும். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணிக்க வாருங்கள். நான் உங்க சக்தியில் பேசுறேன். இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். வழக்கமாக நம்ம சோழர்களை பத்தி பார்ப்போம் இல்லையா, இன்னைக்கு வந்து பாண்டியர்களை பத்தி பார்க்க போறோம். பாண்டியர்களை பத்தி எந்த பாண்டியர்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்? இப்போ வந்து சோழர்கள் சொன்னாலே நம்ம வந்து ஒரு 3 பேராச்சும் குறிப்பிட்டு சொல்றோம். நம்ம வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராசாதிராசன், இந்த மாதிரி ஒரு 3 பேராச்சும் நம்ம சொல்லிடுவோம். ஆனா பாண்டியர்களோட ஒரு 3 பேரை சொல்லுங்க பார்ப்போம். சரி, சுந்தர பாண்டியன் சொல்லிடலாம். பாக்கி ஒரு 2 பாண்டியர்கள் பேர் சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் சற்று சொல்றது கொஞ்சம் தயக்கம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் வந்து பாண்டியர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்படி ஆட்சி செய்த பாண்டியர்களோட பேர்களை கூட நம்ம வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்க முடியல. பாண்டியர்களை பத்தி நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு காணொலி வந்து பாண்டியர்களுக்காக வந்து எடுக்கிறோம் இந்த காணொலி. அதுல வந்து பாண்டியர்களை வந்து ஒரு நீதி தவறாத ஒரு பாண்டிய மன்னர் இருக்காரு. அந்த பாண்டிய மன்னரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவர் பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பொற்கை பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து பொற்கை பாண்டியன் எதனால வந்தது அவருக்கு? அந்த காணொலி தான் அது. அதை பத்தின காணொலி தான் இந்த காணொலி. முழுமையா பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியா இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த பொற்கை பாண்டியன் பத்தி பாத்தீங்கன்னா, அப்ப அந்த காலத்துல வந்து பாண்டியர் வந்து மதுரையை வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. மதுரை வந்து அவங்க பாண்டியரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொற்கை பாண்டியன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து கொற்கை நகரம் சொல்லி இருக்கு. என்ன நகரம்? கொற்கை நகரம். பொற்கை வேற, இது வந்து கொற்கை. ஊர் பேர் வந்து கொற்கை நகரம். ஆமா, கொற்கை நகரத்துல வந்து இவர் பேர் என்ன பாத்தீங்கன்னா, இந்த பொற்கை பாண்டியன்றது ஒரு பட்டம் தான். அது அவரோட உண்மையான பேர் என்ன பாத்தீங்கன்னா குலசேகர பெருமான் அப்படின்றது உண்மையான பேர். அவர் பேர் குலசேகர பெருமான். ஆமா, குலசேகர பெருமான் ஆண்ட மாறன் சொல்லி கம்பரால பாடப்பட்டிருக்கு. ஓ, சரி சரி. ஆமா, அப்படி இந்த பொற்கை பாண்டியன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீதி தவறாத ஒரு அரசராக இருந்திருக்காரு. அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து ஒரு குடிசை வீட்டுல தானே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வேதின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து கீரந்தை. அவர் பேர் கீரந்தை. ஆமா, அப்படியா வந்து மன்னன் வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு நேரத்துல வந்து வீதி வலம் வருது வழக்கமா வச்சிருப்பாங்க. அரசர்கள் வந்து மாறுவேடத்துல நகர்வலம் வருவாங்க. ஊர் வந்து எப்படி இருக்கு, மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு காவல் காக்கிறதுக்கு. பகைவர்கள் யாராவது வராங்களா, திருடர்கள் யாராவது வராங்களா சொல்லிட்டு அந்த காலத்துல வந்து மன்னர்கள் வந்து வீதி வலம் வந்து வரது வந்து வழக்கமா வச்சிருக்காங்க. அப்போ வந்து ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நள்ளிரவு பொழுதுல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ஒரு குடிசை வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து பேசிக்கிற சத்தம் கேட்குது, ஒரு பேச்சு சத்தம் கேட்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம பொற்கை பாண்டியன் வந்து வலம் வராரு. வலம் வரும்போது இவர் என்னது, ஏதோ ஒரு வீட்டுல இருந்து பேச்சு குரல் கேட்குது சொல்லி அவர் வந்து ஒரு உன்னிப்பமா வந்து கேட்கிறாரு. பாண்டிய மன்னன் பொற்கை பாண்டியன் வந்து உன்னிப்பமா கேட்கிறாரு. அப்படி கவனிக்கும் போது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த வேதியன் இருக்கா இல்லையா கீரந்தை, அவரோட மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரு வந்து ஒரு வாணிபம் செய்யறவர், ஒரு வணிக ரீதியா வந்து வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கிறது. அப்ப வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் மனைவி கிட்ட சொல்றாரு, இது மாதிரி வந்து வணிக தொடர்பா வந்து நான் வந்து ஒரு வெளியூர் போறேன், நீ வந்து பாத்துக்கோ அப்படி சொல்லும் போது அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, எங்க நீங்க பாட்ட போயிட்டீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப அச்சமா இருக்கும், பயமா இருக்கும், இரவு நேரத்துல தனியா இருக்கிறதுனால பயமா இருக்கும் அப்படின்னு. திருடர்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படி சொல்லி அவங்க வந்து ரொம்ப அச்சப்படுறாங்க அந்த வேதியினோட மனைவி. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நீ ஒன்றும் பயப்படாத, நம்ம நாட்டோட மன்னன் செங்கோல் உன்னை வந்து காப்பாற்றும், பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தன்னம்பிக்கையோட சொல்றாரு, ஒரு தைரியமா சொல்றாரு. நாட்டு மன்னன் அவருடைய செங்கோல் வந்து உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பாதுகாப்பமா இருப்ப நீ அப்படி சொல்றாரு. அது உன்னிப்பமா கேட்டிருக்காரு யாரு, நம்ம வந்து பொற்கை பாண்டியன் உன்னிப்பமா கேட்டு ரொம்ப சந்தோஷமாடுறாரு. ஏன்னா வந்து நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாங்களே, நம்பிக்கையா இருக்காங்க, நம்ம எவ்வளவு நம்புறாங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படிப்பட்ட நம்ம ஒரு ஆட்சி நடத்துறோன்றது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வந்து பொற்கை பாண்டியனுக்கு. அதாவது அவர் பேர் வந்து குலசேகர பெருமான். அவர் வந்து அப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, சரி சொல்லிட்டு அவர் என்ன வழக்கம் போல வந்து அவர் வந்து வெளியூர் போயிறாரு. அந்த வேதியன் வெளியூர் போயிறாரு. ஒரு நாள் கூட தவறாம அந்த தெருவை வந்து ரொம்ப பாதுகாத்து வராரு அந்த பொற்கை பாண்டியன். ஓ, சரி சரி சரி. ஏன்னா வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இவங்களை நம்பி அவர் வெளியூர் போயிருக்காரு. மன்னரை நம்பிதான் அவரு விட்டுட்டு போயிருக்காரு. செங்கோலை காப்பாத்துன்னு சொல்லி மன்னரை நம்பிதான் விட்டுட்டு போயிருக்காரு. அப்ப இந்த மன்னன் என்ன பண்றாரு
பண்றாரு, எப்படியாவது இந்த தெரு வந்து இந்த மக்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து இரவு நேரத்துல வந்து வீதி வலம் வர்றது ரொம்ப வந்து பாதுகாப்பமா இருக்காங்க. ஆனா ஒரு நள்ளிரவு ஒரு நடுநிசையில வந்து என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல வந்து ஒரு பேச்சு குரல் கேக்குது. அந்த வேதியர் வீட்டுல வந்து ஒரு பேச்சு குரல் கேக்குது. ஆமா, இதை பார்த்து இந்த பாண்டியன் மன்னன் என்ன ஆகுறாரு, பயந்து போறாரு. திருடர்கள் யாராவது வந்துட்டாங்களா வீட்டுக்குள்ள அப்படி சொல்லிட்டு, ஏன்னா நம்மள நம்பிதானே அவர் கணவர் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்றாரு, வேகமா போயிட்டு அந்த வீட்டு கதவை வந்து தட்டுறாரு. தட்டோன்னு என்ன நடக்குது, அந்த வேதியனோட குரல் தான் உள்ள கேக்குது. ஐயோ, மன்னன் என்ன நினைக்கிறாரு, அடடா நம்ம வந்து தெரியாம தட்டிட்டோம், ஒரு வேலை வந்து நம்ம அவர் வேற மாறு வேடத்துல இருக்காரு, ஒரு வேலை வந்து வேதியன் வந்து கதவை திறந்துட்டா பார்க்கும்போது மனைவி மேல சந்தேகப்பட்டுருவாரோ சொல்லிட்டு அவர் என்றாரு. அப்படி இது மாதிரி எதுவும் தவறான விஷயம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இருக்கிற எல்லாரும் வீட்டு கதையும் தட்டுறாரு மன்னர். அது ஏன் அப்படி பண்றாருன்னா, ஒரு வீட்டு கதவை தட்டிட்டாதான் மனைவி மீது சந்தேகப்படுவாங்க, இருக்கிற எல்லா வீட்டு கதையை தட்டிட்டா சந்தேகம் வராது இல்லையா? அதனால மன்னர் வந்து அந்த செயலை செய்யறாரு. எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. அது என்ன பண்றாரு, சரி சொல்லிட்டு அன்னைக்கு இரவு வந்து எல்லார் வீட்டு கதையை தட்டிட்டு மன்னர் போயிட்டாரு, கோட்டைக்கு போயிட்டாரு. மறுநாள் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அங்க உள்ள தெருவுல எல்லா மக்களும் வந்து அரசவையில இருந்து கூடுறாங்க. பிரம்மாண்டமா இருக்கும் அப்போ உள்ள கோட்டைகள். பாண்டியர்களோட கோட்டையில வந்து மிக பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம வந்து ஒரு பாகுபலி படத்துல எப்படி காட்டுறோம் அந்த மாதிரி அந்த அரண்மனையை பார்த்திருக்கீங்களா பாகுபலி படத்துல, அது மாதிரி பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. அந்த கோட்டையில பாத்தீங்கன்னா மடை தலைவர் இருக்காங்க, அதுக்கப்புறம் அமைச்சர்கள் இருக்காங்க, புலவர்கள் இருக்காங்க, அந்த மக்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, மன்னா இது மாதிரி வந்து நேத்து இரவு வந்து எங்க வீட்டு கதவை எல்லாரும் ஒரு கயவர் ஒரு திருடர் வந்து தட்டிட்டு போயிட்டாரு, தட்டினவன் கையை வந்து வெட்டி எடுக்கணும்னு சொல்றாங்க மக்கள்லாம். மன்னன் அப்படியா, சரி அப்படியே செய்யலாம் சொல்லி என்ன பண்றாரு, காவலாளியை கூப்பிட்டு ஒரு வாள் ஒன்று எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வாள் ஒன்று எடுத்துட்டு வாங்க அப்படி சொன்ன என்ன பண்றாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வாள் எடுத்துட்டு வராங்க. அந்த வாள் எடுத்துட்டு வந்தோன்னு என்ன பண்றாரு, மன்னர் வந்து தன் கையை வந்து தானே வெட்டிக்கிறாரு. ஐயோ, மக்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி, மிகப்பெரிய பேர் அதிர்ச்சி. ஏன்னா அதிர்ச்சியாவும் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு மன்னர் வந்து தன் கையை வந்து தானா வெட்டிக்கிறாரு. வெட்டிட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, நேத்து இரவு வந்து உங்க கதவை தட்டினது நான் தான் தட்டினேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்ற இந்த கதையை சொல்றாரு, அந்த விஷயத்த சொல்றாரு. சொன்னே மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, பிரமிப்பு அடைகிறாங்க. ஒரு மன்னன் வந்து ஒரு நீதி தவறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் கையை தானே வெட்டிக்கிறாரு. இந்த காலத்துல நமக்கு ஒரு சின்ன காயம் பட்டாலே தாங்க முடியல. அந்த காலத்துல தான் கையை வெட்டிக்கிறாங்கன்னா உயிரையும் வந்து ஒரு துச்சமா நினைச்சிருக்காங்க பாண்டியர்கள். 2000 ஆண்டு கால ஒரு பெருமை மறைக்கப்பட்டிருக்கு, நமக்கு தெரியவும் மாட்டேங்குது. இது மூலியமா அந்த காணொலி மூலியமா வந்து நம்ம பொற்கை பாண்டியர் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான் என்னோட ஆசையும் கூட. இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கை வெட்டணும்னே என்ன பண்றாங்க, ஒரு தங்கத்தால ஒரு பொற்கை வந்து செய்யறாங்க. தங்கத்தால ஒரு கை செய்யறாங்க. ஒரு பொன்னால் செய்யப்பட்ட கையை எடுத்து இவங்க வந்து மாட்டிக்கிறாரு மன்னர். அதனாலதான் அவர் பேரு பொற்கை பாண்டியன். அதனால அவருக்கு பேரு வந்தது. அவர் பேர் வந்து குலசேகர பெருமான் தான். அந்த பொன்னால் செய்யப்பட்ட கையை, தான் வெட்டின கையை பொன்னால் செஞ்சு அவர் கையில மாட்டினதுனால பொற்கை பாண்டியன்றது பேரு வந்துச்சு. இது மாதிரி ஒரு நீதி தவறாம அந்த மன்னர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காருங்க அந்த காலத்துல பாண்டிய மன்னர்கள். அப்பேற்பட்ட பாண்டியரோட மன்னரோட பெருமை எல்லாம் வந்து இந்த காணொலி மூலியமா மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறது தான் என்னோட கடுமையான முயற்சி. இது மூலியமா எல்லாம் பாக்குறதுக்கு அந்த பக்கத்துல பாக்குற மக்கள் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், இப்ப வந்து எல்லா மன்னர்கள் கதையை பத்தியே நீங்க பேசுறீங்கன்னு சொல்றாங்க. மன்னர்கள் வந்து கதைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு வருது. அந்த கதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டை ஆண்ட மன்னர்களுடைய கதைகளையும் அவங்க தைரியம், வலிமை, வீரம் எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு பிறக்கிற வளர்ற குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த கதைகளை சொல்லணும். ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் வந்து நம்ம மன்னர்களை வந்து மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மன்னர்களை பற்றி நாங்கள் இந்த காணொலியில பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க இதை பாருங்க. மன்னர்களால தான் வந்து கோயில்கள் வந்து கட்டப்பட்டது. கட்டளையான இப்போ கோயில் எல்லா கோயில் வந்து பழமையான கோயில் எல்லாம் கட்டது பார்த்தீங்கன்னா மன்னர்களால தான் ஆலயம் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த காலத்துல மன்னர்கள் வந்து தான் உயிரை வந்து துச்சமா நினைச்சு மக்களை வந்து அந்த காலத்து அப்படி ஒரு பாதுகாப்பமா நடத்திருக்காங்க. இந்த மன்னரோட பெருமையெல்லாம் கொண்டு நம்ம தமிழ் மன்னரோட பெருமையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எடுத்து சொல்றோம். ஆமா, அடுத்து ஒரு நல்ல ஒரு காணொலியில தமிழ் பயண காணொலியில வந்து நல்ல ஒரு வீடியோ பார்க்குறோம். பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லா மக்களுக்கும் வந்து நம்ம காணொலி வந்து பகிர்ந்து கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற காணொலியில உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரிங்களா? இன்னொரு காணொலியில நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.